வகுப்பு பயிற்சி வகுப்பு 6. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது உங்களோட அதாவது ஜாதகம் மற்றும் கைரேகையை பற்றி பயிற்சி வகுப்பு அடிப்படையிலேருந்து நடந்து கொண்டிருக்கு. நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது வெட்டுக்குறி, நட்சத்திரக்குறி மற்றும் ஜாதகத்தில் இருக்கிற 5ஆம் இடம். ஜாதகத்தில் இருக்கிற 5ஆம் இடத்துல பூர்வீகம், உங்களோட சொத்துக்கள், அதிர்ஷ்டம், வீடு மனை வாசல், சொத்து மற்றும் உங்களோட குழந்தை, முக்கியமாக குழந்தை பாக்கியம். ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து கூட 5ஆம் இடத்தை வைத்து உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்கள், அதன் அடிப்படையில் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா எத்தனை குழந்தை என்பதையெல்லாம் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கையில் இருக்கும் வெட்டுக்குறி, வெட்டுக்குறி கையில் இல்லை, உள்ளங்கையிலே பார்க்க மாட்டோம், விரல்களை வச்சுத்தான் பலன் பார்த்து கொண்டு வர. இந்தளவும் போன கிழமை நான் சொன்னேன்னா இந்த 9 குறியீடுகளும் உங்களோட கை கையிட விரலில் இருக்கின்றது. இந்த கீறி காட்டுக்கிற பாருங்க. அதாவது 1வது 2வது 3வது 4வது 5வது 6வது 7வது 8வது 9 வரைக்கும் நாங்கள் படிக்கிறோம். போன வகுப்பில் நேரடி ஒளிபரப்பில் போட்டுனாங்க. அடிப்படையிலேருந்து நேரடி ஒளிபரப்பு சொல்லி வருகின்றோம் வந்த நாங்கள். நேரடி ஒளிபரப்புலாம் பயிற்சி வகுப்பு வழங்கி வந்தனான். அதாவது கிளாஸ் 6 இப்போ நடக்கின்றது. இது வீடியோவாக நான் உங்களுக்கு இனிமேல் போடுவேன். ஒவ்வொரு ஞாயிறும் 3 மணிக்கு நீங்கள் பயிற்சி வகுப்பு வீடியோவாக நான் போடுவேன். நீங்கள் பார்த்து பயின்று கொள்ளுங்கள். சரியா? முதலாவது அதாவது செங்குத்து கோடுகள், குறுக்கு கோடுகள், கவைக்குறி என்ற இந்த கவைக்குறி என்ற கோடு, அதாவது இதுதான் கவைக்குறி. சரியோ? செங்குத்து கோடு, குறுக்கு கோடு, கவைக்குறி என்ற கோடு, இந்த 3ம் போன வகுப்புல இந்த 3ஓட லக்னத்திலிருந்து 4ஆம் இடம் ஜாதகத்தில் அதை பற்றியும், அதாவது லக்னத்திலிருந்து 4ஆம் இடம் வந்து தாய் மற்றும் தாரம் மற்றும் உங்களோட சொத்து, வீடு மனை வாசல் போன்றவற்றையெல்லாம் குறிக்கும். அதை பற்றியும் போன வகுப்பில் ஞாயிற்றுக்கிழமை நேரடி ஒளி வகுப்பில் பார்த்து நாங்கள். இந்த வகுப்பு வீடியோவாக நாங்கள் இனிமேல் ஒவ்வொரு ஞாயிறும் 3 மணிக்கு பார்க்க போகிறோம். சரியோ? எல்லாம் பிளேலிஸ்டே இருக்குது. இந்த வகுப்புலாம் பார்க்குறாங்களா வீடியோ மூலம் அடிப்படையிலிருந்து பார்த்துட்டு போய் அடிப்படையிலேருந்து வீடியோவாக நேரடி ஒளிபரப்பு வீடியோ கிடக்கின்றது. இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. இல்லாட்டி வசிராஜி கைரேகன் ஜோதிடம் சேனல் யூடியூப்பில் போய் பாருங்கள், பிளேலிஸ்ட்டில் இருக்குது. இல்லாட்டி வசிராஜி கைரேகன் ஜோதிடம் சேனல் அடிச்சுட்டு வசிராஜின்னு அடிச்சுட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த பயிற்சி வகுப்பு கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 என்று ஒன்றா அடித்து பாருங்க. ஒரு வீடியோவாக இருக்குது. இது கிளாஸ் 6 பயிற்சி கைரேகையும் ஜாதகமும் பயிற்சி கிளாஸ் 6. ஓகே, இது அப்படி 1லேருந்து இருக்குது. இது 6. இன்றைக்கு பார்க்கலாம் பாருங்கள். உங்களோட ஜாதகத்தில் என்ன கிரகம் இருந்தால் உங்களுக்கு ஆண் குழந்தை, 5ஆம் இடத்தில் என்ன கிரகங்கள் இருந்தால் பெண் குழந்தை, எத்தனை குழந்தைகள் என்பதெல்லாம் பார்க்க போகிறோம். உங்களோட மூதாதையர் பரம்பரைகளை பற்றியும் பார்க்க போகிறோம். சரி, அதுக்கு முதல் கையை பார்க்கலாம். சரியோ? கையில் முதல் 2, 3 வரைக்கும் பார்த்துட்டோம். செங்குத்து கோடுகள், குறுக்கு கோடுகள், கவைக்குறி, வெட்டுக்குறி, நட்சத்திரக்குறி, முக்கோணக்குறி, சதுரக்குறி, வட்டக்குறி, வளைக்குறி, இந்த 9 குறிகளில் முதல் 3ம் போன வகுப்பு பார்த்துட்டோம் நேரடி ஒளிபரப்பு. இந்த வகுப்பில் 4ம் 5ம் பார்க்கலாம். அதாவது வெட்டுக்குறி, நட்சத்திரக்குறி, வெட்டுக்குறி. சரியா? இவ்வாறாக ஒவ்வொரு இதாவது இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். தரக்குறி இல்லை, தரக்குறி வேறு, வெட்டுக்குறி வேறு. அதை பற்றி நான் பேர்ந்து சொல்லுவேன் வீடியோவாக. நான் பேர்ந்து இன்னொரு வீடியோ போடுவேன். தரக்குறி இல்லை, வெட்டுக்குறி. இது கை விரல்களில் இருக்கின்றதை பற்றித்தான் போன வகுப்பில் பார்த்து, அதாவது கிளாஸ் 5ல் பார்த்து, இப்போ 6லையும் பார்க்குறோம். 7லையும் கை விரல்களில் இருக்கிறதைத்தான் பார்ப்போம். 7ல் முக்கோணக்குறி, சதுரக்குறி, வட்டக்குறி, வளைக்குறி போன்றன கை விரலில் இருக்கிறத பார்த்துட்டு ஜாதகத்தில் 6ஆம் இடத்தை பற்றி, அதாவது நோய் மற்றும் என்னென்னத்துக்குரியது, என்னென்ன கிரகங்கள் இந்த அப்படியான நோய்கள் ஏற்படும் மற்றும் உங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுதும் அதுகளெல்லாம் பார்க்க போகிறோம். 6ஆம் இடத்தை வச்சு அதை பேர்ந்து பார்க்கலாம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது உங்களோட ஜாதகத்தில் 6ஆம் இடத்தை கிளாஸ் 7ல் பார்ப்போம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம். வார ஞாயிற்றுக்கிழமை
கிளாஸ் 7ல் ஜாதகத்தில் 6ஆம் இடமும் மற்றும் இந்த அதாவது முக்கோணக்குறி, சதுரக்குறி, வட்டக்குறி, வளைக்குறி இந்தளத்தையும் 7வது வீடியோ அதாவது கிளாஸ் வகுப்பு 7ல் பார்க்கலாம். இதில் நாங்கள் கிளாஸ் 6ல் பார்க்க போகிறது தான் இந்த வெட்டுக்குறியும் நட்சத்திரக்குறியும். நட்சத்திரக்குறி என்ற என்ன? 2 கோடுகள், 2க்கு மேற்பட்ட கோடுகளால் உருவாக்கப்படுகிறது தான் நட்சத்திரக்குறி. சரியோ? இது வெட்டுக்குறி. அதாவது எப்படியான வெட்டுக்குறிகளும் இருக்கலாம். வெட்டுக்குறி என்றால் இவ்வாரம் இருக்கலாம், இவ்வாரம் இருக்கலாம், இவ்வாரம் இருக்கலாம், இவ்வாரம் இருக்கலாம். ஆனால் தர போல இருக்கா, கொஞ்சம் சாஞ்சி இருக்கும். சரியோ? வெட்டுக்குறி ஒரு கோடை இன்னொரு கோடு வெட்டுவது வெட்டுக்குறி. சரி, இந்த பலனை நாங்கள் முதல் பார்க்கலாம். இந்த இதில் 1வது 2வது 3வது பார்த்துட்டோம். நீ வெட்டுக்குறியும் நட்சத்திரக்குறியும். வெட்டுக்குறி 4வது பார்க்கலாம். உங்களோட கைவிரலில் இருக்கிறதா பார்க்கலாம். ஓகே, 1வது அங்குலஸ்தானம் இது. 1வது 2வது 3வது. 1வது 2வது 3வது. 1வது விரல் கட்டை விரலாக பார்க்கலாம். 1வது 2வது அதாவது 1வது விரல் ஆள்காட்டி விரல் அதாவது குறு விரல், சனி விரல், 3வது சனி விரல் பார்க்க போகிறோம். 4வது சூரிய விரல் அதாவது சின்னி விரல். அடுத்தது கடைசியாக சின்னி விரலை பார்ப்போம், அதான் புதன் விரல். ஆனால் ஜோதிடத்தின்படி நாங்கள் 1வது கட்டை விரலை பார்த்து கடைசியாக சின்னி விரல் என்று பார்க்குறோம். ஆனால் 1வது ஜோதிடப்படி நான் சொல்லுவேன் இந்த சின்னி விரல் அதாவது சின்ன விரலான புதன் விரலை தான் முதல் பார்க்கணும். ஆனால் நாங்கள் கட்டை விரல்லேருந்தே பார்ப்போமே. சரியோ? இது நுனி தான் 1வது அங்குலஸ்தானம். நடுவில் இருக்கிற 2வது அங்குலஸ்தானம். கடைசியாக இருக்கிறது அந்த கீழே அந்த இது அதாவது இது 3வது அங்குலஸ்தானம். இது 1 அங்குலஸ்தானம், 2வது அங்குலஸ்தானம், 3வது அங்குலஸ்தானம். இப்படித்தான் பார்க்கணும். எல்லா விரலுக்கும் அப்படித்தான். 1வது அங்குலஸ்தானம் அதாவது நடுவிரல் சனி விரல். நடுவிரல்ண்டா இது சனி விரல். 1வது அங்குலஸ்தானம், 2வது அங்குலஸ்தானம், 3வது அங்குலஸ்தானம். ஆள்காட்டி விரல் குரு விரல், நடுவிரல் சனி விரல், இது மோதிர விரல் சூரிய விரல். சூரிய விரல் இது 1வது அங்குலஸ்தானம், 2வது அங்குலஸ்தானம், 3வது அங்குலஸ்தானம். சரியோ? இது வெட்டுக்குறி. வெட்டுக்குறி. ஓகே, இது என்ன? நட்சத்திரக்குறி. ஓகே, நாங்கள் பார்க்கலாம் பாருங்கள். கட்டை விரல். கட்டை விரல் அதாவது வெட்டுக்குறியானது. வெட்டுக்குறி இந்த கட்டை விரலில் முதல் அங்குள்ளம் கட்டை விரலின் நுனிப்பகுதியில் வெட்டுக்குறியானது. கட்டை விரலின் நுனிப்பகுதியில் வெட்டுக்குறியானது. இந்த நுனிப்பகுதியில் வெட்டுக்குறி. இந்த வெட்டுக்குறியானது இருந்தால் உங்களோட கை விரலில் வெட்டுக்குறி. எல்லாட்டையும் நீங்கள் ஜோதிடம் சொல்ல போகிற கைரேக ஜோதிடம் சொல்ல போகிற ஒரு ஆளோட கை விரலில் வெட்டுக்குறியானது இந்த நுனியிலே இருந்தால் என்ன பலன்? 1 அங்குலஸ்தானத்தில் இருந்தால் என்ன பலன்? 2ஆம் அங்குலஸ்தானத்தில் என்ன பலன்? 3ஆம் அங்குலஸ்தானத்தில் என்ன பலன்? இது ஒவ்வொன்றுக்கும் அப்படித்தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஒன்றுக்கும் அப்படித்தான் பார்க்க போகிறோம் பலன். கட்டை விரல் என்றால் பெருவிரல். கட்டை விரல் என்றால் பெருவிரல். முதல் அங்குலம் கட்டை விரலின் நுனிப்பகுதியில் வெட்டுக்குறி இருந்தால் என்ன பலன் என்று பார்த்தால் அது மன உறுதியை தன்னம்பிக்கையை குறிக்கும். மன உறுதியுடையவராக அதாவது வெட்டுக்குறியானது 1 அங்குலஸ்தானத்தில் கட்டை விரலான பெருவிரலில் இருந்தால் மன உறுதியும் தன்னம்பிக்கையும் மற்றும் தலைமை பண்புகளில் சில தட்டைகளை ஏற்படுத்தும். நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் அடிக்கடி குழப்பமும் வரலாம். ஆனால் எவ்வளவுதான் தடைகளும் குழப்பங்களும் தோல்விகளும் வந்தாலும் இவரின் மன உறுதியும் தன்னம்பிக்கையையும் இவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அந்த கட்டை விரலின் நுனியில் அதாவது 1 அங்குலத்தில் வெட்டுக்குறி இருந்தால் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் உடையவராக இவர் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு இவ்வளவுதான் தடைகள் தோல்விகள் வந்தாலும் போராடுவர் இவர். ஓகே, இவர் போராடிக்கொண்டே இருப்பார். வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு போராடுவார். ஓகே, அடுத்தது 2ஆம் அங்குலம் நடுப்பகுதி.
இரண்டாம் அங்குலத்தில் அதாவது இரண்டாம் அங்குலம் இது நடுவில் இருக்கிறது. இது முதலாம் அங்குலம், இது இரண்டாம் அங்குலம், இது மூன்றாம் அங்குலம். இது முதலாம் அங்குலம், இது இரண்டாம் அங்குலம், இது மூன்றாம் அங்குலம். ஓகே, இரண்டாம் அங்குலத்தில் நடுப்பகுதியில் இரண்டாம் அங்குல நடுப்பகுதியில் வெட்டுக்குறி இருந்தால் அது குடும்ப உறவுகள் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் சவால்களை குறிக்கும். சில நேரங்களில் பிடிவாத குணத்தால் பிரச்சனைகள் வரலாம். மூன்றாம் அங்குலம் இது இரண்டாம் அங்குலம் நடுவில் இருக்கிறது. இது மூன்றாம் அங்குலம் அடிப்பகுதி தெரியும். பெற்று விரல் அதாவது கட்டை விரல்ல மூன்றாம் அங்குலத்தில் இந்த பகுதியில் வெட்டுக்குறி இருந்தால் உங்கள் குடும்ப பாரம்பரியம் அல்லது முன்னோர்கள் தொடர்பான விஷயங்களில் பிரச்சனைகள் வரலாம். முன்னோர்கள் தொடர்பான விஷயங்களில் பிரச்சனைகள் வரலாம். ஆள்காட்டி விரல் அதாவது இந்த விரல் பெற்று கட்டை விரலுக்கு பக்கத்தி விரல் ஆள்காட்டி விரல் இது குரு விரல் எனப்படும். இதுதான் இந்த விரல். இந்த விரல் குரு விரல், இது சனி விரல், இது சூரிய விரல், இது புதன் விரல். ஓகே, இதைத்தான் சின்னி விரல், இது மோதிர விரல், இது நடு விரல் என்று சொல்லுவீங்க. ஓகே, இந்த ஆள்காட்டி விரலான குரு விரலில் முதல் அங்குலம் ஆள்காட்டி விரலின் நுனியில் வெட்டுக்குறி இருந்தால் அது தலைமை பொறுப்பு பதவி மற்றும் அதிகாரத்தில் பின்னடைவை குறிக்கும். வடிவா கேளுங்கோ. இதுல வெட்டுக்குறி முதல் அங்குலத்தில் இருந்தால் இவர் தலைமை பண்புகளில் தடைகள் வந்தாலும் இவர் தன்னம்பிக்கை உடையவராக போராடுவார். இதுல முதல் அங்குலத்தில் அதாவது குரு விரலில் ஆள்காட்டி விரலில் முதல் அங்குலத்தில் வெட்டுக்குறி நுனியில் வெட்டுக்குறி இருந்தால் ஓகே, அது தலைமை பொறுப்பு பதவி மற்றும் அதிகாரத்தில் பின்னடைவை வடிவாக்களுங்க பின்னடைவை குறிக்கும். நீங்கள் தலைமை ஏற்க விரும்பினாலும் சில தடைகள் வரலாம். உங்களுக்கு தடைகள் வரலாம். தோல்விகளை குறிக்கும். ஓகே, இரண்டாம் அங்குலம் நடு பகுதியில் வெட்டுக்குறி இந்த ஆள்காட்டி விரலான குரு விரலில் இருந்தால் வெட்டுக்குறி இருந்தால் அது குறிக்கோள்களை அடைவதில் சவால்கள் ஏற்படும். அடைவதில் சவால்கள் தடைகளை ஏற்படுத்தும். எதிர்பாராத தடைகள் வரலாம். தொழில் முன்னேற்றம் நிதிநிலை மற்றும் தொழில் முன்னேற்றத்தில் எதிர்பாராத தடைகளை ஏற்படுத்தும். இந்த நட்டுவில் அதாவது குற்று விரலின் அங்குலஸ்தாதி நடுப்பகுதியில் அதாவது இரண்டாம் இடம் இந்த அங்குலஸ்தாதி நடுப்பகுதி இதுல வெட்டுக்குறி இருந்தால் நிதி மற்றும் தொழிலில் தடைகளை ஏற்படுத்தும். அதாவது பண்ண விஷயத்தில் தடைகள் இழப்புகளை ஏற்படுத்தும். இந்த வெட்டுக்குறி இருந்தால் இரண்டாம் நடுப்பகுதியில் இருந்தால் இந்த பிரச்சனைகள் ஏற்படும். ஓகே, மூன்றாம் அங்குலஸ்தாதி என்ற இது. ஓகே, இதில் மூன்றாம் அங்குலஸ்தாதியில் ஏற்பட்டால் இந்த பகுதியில் வெட்டுக்குறி இருந்தால் அது சமூக அந்தஸ்து மற்றும் உறவுகளில் சில பிரச்சனைகள் வரலாம். மற்றவரிடம் உங்கள் செல்வாக்கு குறையும். கூடாத பேரை கெட்ட பேரை எடுக்க வைக்கக்கூடியதாகவும் இருக்கும். இந்த குற்று விரலில் மூன்றாம் அங்குலஸ்தாதியில் இருந்தால் இது வெட்டுக்குறி இந்த இடத்தில் எங்கே என்றாலும் இந்த இடத்துல எங்கே என்றாலும் சரி வெட்டுக்குறி இருந்தால் சமூகத்தில் அந்தஸ்து ஏற்படாமல் பிரச்சனைகள் தான் வரும். கூடாத பேரை கூட எடுக்க வச்சு விடும். தடைகளை பிரச்சனைகளை உபத்திரங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஓகே, அடுத்தது நடுவிரலான சனி விரல். இந்த சனி விரலின் முதல் அங்குலம் நடு விரலின் நுனிப்பகுதியில் அதாவது இந்த நுனிப்பகுதியில் வெட்டுக்குறி காணப்பட்டால் இருந்தால் அது துரதிர்ஷ்டமான நிகழ்வுகள் மற்றும் துரதிர்ஷ்ட நிகழ்வுகளை குறிக்கும் மற்றும் சோகத்தை குறிக்கும். எதிர்பாராத இழப்புகள் தோல்விகள் வரலாம். இந்த சனி விரலான நட்டு விரலின் நுனிப்பகுதியில் வெட்டுக்குறி காணப்பட்டால் தோல்விகள் துரதிர்ஷ்டம் பிரச்சனைகளை குறிக்கும். சிக்க வைத்து விடுமே தானும் பிரச்சனைகளை விளங்கிக் கொள்ளுங்கள். நான் சொல்ற பிரச்சனை என்றால் என்னென்று விளங்கிக் கொள்ளுங்கள். இரண்டாம் அங்குலம் நட்டுப்பகுதியில் இரண்டாம் அங்குலமான
சனி விரலின் இந்த நடுப்பகுதியில் வெட்டுக்குறி இருந்தால் அது உடல் நல குறைவு, கவலை மற்றும் நிதி பிரச்சனைகளை குறிக்கும். மன அழுத்தம் அதிகமாக இருக்கும், மன போராட்டம், மனநோயை குறிக்கும். பைத்தியமாக கூட வைக்கலாம் இந்த வெட்டுக்குறி. ஓகே, மன அழுத்தத்தை ஏற்படுத்தும், எங்க போனாலும் நிம்மதி இல்லை என்று நினைக்கக்கூடிய அந்த வெட்டுக்குறி சனி விரல் நடுவிரலில் 2ஆம் அங்குலத்தில் இருந்தார், நடுப்பகுதியில் இருந்தார். ஓகே, 3ஆம் அங்குலம் இந்த பகுதியில் வெட்டுக்குறி இருந்தால் பொறுமை, 3ஆம் அங்குலத்தில் இருந்தால் பொறுமை, ஒழுக்கம் மற்றும் கடின உழைப்பில் சில பிரச்சனைகள் உருவாகும். திட்டமிட்ட வேலைகளை முடிப்பதில் சிரமங்கள் வரலாம். இந்த சனி விரலான நடுப்பகுதியில் 3ஆம் அங்குலத்தில் இருந்தால் வெட்டுக்குறி திட்டமிட்ட வேலைகளை முடிக்க முடியாது, தடைகளை ஏற்படுத்தும். பொறுமை இல்லாமல், பொறுமை, ஒழுக்கம் மற்றும் கடின உழைப்பில் சில பிரச்சனைகள் உருவாகும். ஓகே, சிரமங்கள் வரலாம். மோதிர விரல் அதாவது சூரிய விரல், இந்த விரல் சின்னி விரல், அதாவது சின்ன விரலுக்கும் நடுவிரலுக்கும் இடைப்பட்ட விரல் மோதிர விரல், சூரிய விரல். இந்த சூரிய விரல்ல நுனி பகுதியை முதல் பார்ப்போம். அதாவது முதல் அங்குலஸ்தானம் இந்த நடுப்பகுதி, இப்போ 3ஆம் அங்குலஸ்தானம், அதாவது 2ஆம் அங்குலஸ்தானம். மோதிர விரலை பார்த்தா மோதிர விரலின் நுனி பகுதியில் வெட்டுக்குறி இருந்தால், நுனிப்பகுதியில் வெட்டுக்குறி இருந்தால் செல்வத்தில் புகழ் மற்றும் செல்வத்தில் பின்னடைவை குறிக்கும். உங்கள் திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைப்பது தாமதமாகலாம், தாமதமாகத்தான் கிடைக்கும். உங்களோட திறமைக்கும் உங்களோட உழைப்புக்கும் அங்கீகாரம் தாமதமாக கிடைக்கும். நுனிப்பகுதியில் சூரிய விரல்ட நுனிப்பகுதியில் இந்த வெட்டுக்குறி காணப்பட்டால். ஓகே, 2ஆம் அங்குலமான நடுப்பகுதியில் வெட்டுக்குறி காணப்பட்டால் இருந்தால் அது காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில், கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுக்கும், பிரச்சனைகளை கொண்டு வரலாம். உறவுகளில் சில எதிர்பாராத சிக்கல்கள் வரலாம். உங்களோட வாழ்க்கையில உங்களோட உறவுகளில் சிக்கலை ஏற்படுத்தும். அதாவது இந்த மோதிர விரலான சூரிய விரலில் நடுப்பகுதியில், அதாவது 2ஆம் அங்குலஸ்தாதியில், 1ஆம் அங்குலஸ்தாதி 2ஆம் அங்குலஸ்தாதியில் இந்த வெட்டுக்குறி காணப்பட்டால் திருமண வாழ்க்கை மற்றும் காதலில் பிரச்சனைகளை கொண்டு வரலாம். உறவுகளில் சில எதிர்பாராத சிக்கல்கள், விரிவுகள் வரலாம். சரியா? உங்களோட விரல் எல்லாம் பார்க்கணும். ஓகே, 3ஆம் அங்குலம் இந்த பகுதியில் வெட்டுக்குறி இருந்தால், 3ஆம் அங்குலமான இந்த பகுதியில் வெட்டுக்குறி இருந்தால், அது இப்படித்தான் இருக்கணும் இல்லை, எப்படி வேணுமென்றாலும் இருக்கலாம்னு நான் முதலே சொல்லிட்டேன். வெட்டுக்குறி 2 கோடுகளை கொண்ட வெட்டுக்குறி. இது எக்ஸ் குறியீடு இல்லை, வெட்டுக்குறி பிளஸும் இல்லை எக்ஸும் இல்லை, தரக்குறியீடும் இல்லை. இது வெட்டுக்குறி. ஓகே, இந்த வெட்டுக்குறி 3ஆம் அங்குலத்தில் இந்த பகுதியில் வெட்டுக்குறி இருந்தால் அது பொருளாதார இழப்பும் நிதி நிலையில் ஏற்றத்தாழ்வுகளும் குறிக்கும் இந்த விரலாகும். ஓகே, அத சூரிய விரலின் 3ஆம் அங்குலஸ்தாதியில் இந்த வெட்டுக்குறி காணப்பட்டால், வெட்டுக்குறி இருந்தால் அது பொருளாதார இழப்புகள் மற்றும் நிதி நிலையில் ஏற்றத்தாழ்வுகளை குறிக்கும். சுண்டு விரலின், அதாவது சின்னி விரல், சுண்டு விரல், புதன் விரல்ல, இந்த புதன் விரல்ல வெட்டுக்குறி காணப்பட்டால், ஓகே, நுனிப்பகுதியில் முதல் அங்குலம் ஆகிய சுண்டு விரலின் நுனிப்பகுதியில் வெட்டுக்குறி காணப்பட்டால் அது தகவல் தொடர்பு, அறிவு மற்றும் வணிகத்தில் சில சிக்கல்களை ஏற்படுத்தும். கல்வியில், தகவல் தொடர்பில், வணிகத்தில் சிக்கல்களை ஏற்படுத்தும். தொழிலில் சிக்கலை ஏற்படுத்தும், கல்வியில் சிக்கலை ஏற்படுத்தும். இந்த நுனியில், அதாவது சின்ன விரண்ட நுனியில், சுண்டு விரல்ட நுனியில், இல்லாட்டி புதன் விரல்ன்ட்டு சொல்லலாம், அதில் நுனியில் இந்த வெட்டுக்குறி காணப்பட்டால் தொழில் மற்றும் வியாபாரம் சிக்கல்கள், வணிக தொடர்பு சிக்கல், தகவல் தொடர்பு சிக்கல், அறிவு மற்றும் வணிகத்தில் சில சிக்கல்களை ஏற்படுத்தும். நீங்கள் சொல்வதை மற்றவர்கள்
நீங்கள் சொல்வதை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்புள்ளது. நீங்கள் சொல்றதையும் யாரும் கேட்க மாட்டார்கள் காது கொடுத்து. ஓகே, அடுத்தது புதன் விரலான, அதாவது சின்னி விரலான இரண்டாம் அங்குலஸ்தியில் நடுப்பகுதியில், இந்த நடுப்பகுதியில் வெட்டுக்குறி காணப்பட்டால் உங்கள் பகுப்பாய்வுத்திறன் மற்றும் வியாபார திறன்மையில் சில தடைகள் உருவாகலாம். கூட வியாபார திறமையில் தடைகள் ஏற்படலாம். 3ஆம் அங்குலம் இந்த பகுதியில் வெட்டுக்குறி இருந்தால், 3ஆம் அங்குலத்தில் வெட்டுக்குறி இருந்தால் ஒப்பந்தங்கள் மற்றும் உறவுகளில் சில பிரச்சனைகள் ஏற்படும். நிதி பிரச்சனைகள், நிதி பரிவர்த்தனைகள், ஒப்பந்தங்கள் மற்றும் உறவுகளில் பிரச்சனைகள் ஏற்படலாம். அதாவது இந்த வெட்டுக்குறி கைவிரல்ல இங்க இருந்தாலும் சரி, ஓகே, பிரச்சனையை தான் கொடுக்கும். அதாவது எதிர்மறையான விளைவுகளை குறிப்பதாக கருதப்படுகின்றன. இந்த வெட்டுக்குறி நேர்மறையான பலனை தராது. இந்த வெட்டுக்குறி கைவிரல்ல இங்க இருந்தாலும் சரி எதிர்மறையான பலன்களை கொடுக்கும், எதிர்மறையான விளைவுகளை குறிப்பதாக கருதப்படுகின்றன. ஆனால் இது பொதுவான பலன்களே. ஒவ்வொருவரின் ஜாதகம் மற்றும் மற்ற கைரேகைகளை பொறுத்து பலன்கள் மாறுபடும். உங்கள் கைரேகையை நன்கு அறிந்த தான், அதாவது முழுமையாக கை விரல்கள் மற்றும் கை உள்ளங்கையில் இருக்கும் குறியீடுகள் எல்லாத்தையும், ரேகைகள் எல்லாத்தையும் பார்த்து தான் ஒரு பலனை சொல்லுவோம். இது பொதுவான பலன். ஓகே, அடுத்தது நட்சத்திரக்குறியை பார்க்கலாம். ஓகே, நட்சத்திரக்குறி என்பது கட்டை விரல்ல இருந்தால் என்ன விரல் தொடர்ந்து பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்துட்டோம், இனி தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கோ. நட்சத்திரக்குறி உங்களோட கட்டை விரல்ல, அதாவது இந்த கட்டை விரல், அடுத்த குரு விரல், சனி விரல், சூரிய விரல், சின்னி விரலான புதன் விரல், சூரிய விரலான் மோதிர விரல், இது நடு விரல் சனி விரல், இது ஆள்காட்டி விரல் குரு விரல், இது கட்டை விரல். இது நுனிதான், ஒவ்வொன்றுடைய நுனி முதல் அங்குலஸ்தாதி, நடுப்பகுதி 2ஆம் அங்குலஸ்தாதி, இது 3ஆம் அங்குலஸ்தாதி. ஓகே, இந்த நட்சத்திர குறி பார்த்துட்டு லக்கினத்துல இருந்து 5ஆம் இடத்தில் இருக்கும் கிரகங்கள், ஆண் பெண்ணா குழந்தை என்பதையெல்லாம் பார்க்க போகிறோம். உங்களோட சொத்துக்கள் எல்லாத்த பற்றியும், அதிர்ஷ்டம், கல்வி எல்லாத்த பற்றியும் பார்க்க போகிறோம். அதனால தொடர்ந்து பாருங்கள், அதுவரை தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கிடையில் வீடியோங்களை சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் வெள்ளைக்கில் ஓல் பண்ணங்களை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எனக்கு ஆதரவு தந்தால் தான் நான் தொடர்ந்து வீடியோவை போடலாம், என்னோட இணைந்து கொள்ளலாம். நான் போடுற அனைத்து வீடியோக்களும் உங்களை வரவே. நீ வீடியோ தான் ஒவ்வொரு ஞாயிறும் 3 மணிக்கு வீடியோவாக நான் போடுவேன். வசிராஜி கைரேகையும் ஜோதிடன் சேனலில், யூடியூப் சேனலில் போடுவேன். நீங்களே பார்த்துக்கலாம். உங்களுக்கு லிங்காக வரும். நீங்கள் செப்பரேட் பட்டன் வீடியோக்களை இருக்குது சோப்புக்குள்ள, அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கில் ஓல் பண்ணங்களை கிளிக் பண்ணலாம். பேருந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் மூலம் உங்களுக்கு ஏதாவது ஒரு குறியீடுகளோ, அதாவது உங்களோட கையில் இருக்கிற பற்றி அறிந்து கொள்ள விரும்பினால் எழுதி கேட்கலாம். மற்றபடி முழுமையாக வடிவாக ஜாதகம் கைரேகை கேட்கணும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எழுதி முன்கூட்டியே காசு கட்டிக்கொள்ளுங்க. எல்லாம் ஃபோன் நம்பர் இருக்கின்றது, வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். பார்த்து அந்த ஃபோன் நம்பருக்கு தான் வாட்ஸ்அப் கால் எடுக்க மாட்டேன், வாட்ஸ்அப் மூலம் மெசேஜ் எழுதி முன்கூட்டி காசு கட்டி கேட்கலாம். இந்த வீடியோவில் இருக்கிற கொமாண்டில் விரிவாக கேட்கலாம், ஆனால் ஒட்டுக்கேள்வி தான் கேட்கலாம். அதாவது உங்களோட கையில் இருக்கும் ரேகைகள் குறியீடுகளில் ஒரு குறியீடை பற்றியோ இல்லாண்டி நான் பற்றி உங்களை அறிந்து கொள்ள விரும்பினா கேட்டுக்கொள்ளுங்கள். சரி, தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள். மற்றும் கோயில்கள், இலங்கையில் இருக்கிற அனைத்து கோயில்களையும் எடுத்து போட்டுக்கான். உங்களுக்கு பிரிந்தாக்களை சேர்த்து வைக்கிற கோயிலில் இருந்து நோய் தீக்கிற கோயில், ஆயுள் தர்ற கோயில் வந்து ஒவ்வொன்றை பற்றியும் சொல்லி போட்டுக்கிறேன். பழமை வாய்ந்த கோயில்கள் என்றெல்லாம் போட்டுக்கிறேன். மலை ஏறும் காட்சிகள், அதாவது கோயில்களுக்கு மலை ஏறி சென்ற காட்சிகள்லேருந்து எல்லாம் போட்டுக்கிறோம். வள்ளி மலை கோயில் கிட்ட இருக்குது செல்லக்கதிராமத்துலேருந்து அந்த பாதையெல்லாம் காட்டிக்கிறேன். நீங்கள் கேளுங்க, பார்த்து போயுங்கள். அங்கே தான் பிரிந்தவர்களை ஜெயிக்கக்கூடியது. அதெல்லாம் வீடியோவாக போட்டுக்கிறேன். எல்லாம் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. வசிராஜி கைரேகன் ஜோதிடம் சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பயிற்சி வகுப்பு நான் 6வது பயிற்சி வகுப்பில் பயந்து கொண்டிருக்கிறார்கள். 1வதுலேருந்து அடிப்படையிலேருந்து பயந்தீங்க தான் உங்களுக்கு நல்லா. சரி, தொடர்ந்து வாங்கலாம் பாருங்கள். எல்லாம் பிளேலிஸ்ட்டே இருக்குது. சரி பாருங்கள், ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், திரும்பி சொல்ல தேவையில்லை. இனி நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் பார்த்தத்தான் உங்களுக்கு கைரேகை மற்றும் ஜாதகத்தை பற்றி மற்றவர்களுக்கும் நீங்கள் பார்த்து சொல்லலாம். சொல்கிற அளவுக்கு நான் படிப்பிக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள்.
உங்களுக்கு விருப்பமாக இருக்கும். தொடர்ந்து பார்த்து கொண்டு வரைக்க நீங்கள் பயிற்சியை பெற்றுக்கொள்ளலாம். அதாவது ஜாதகம் கைரேகை சம்பந்தமாக பயிற்சி பெறுறாக்கள் தொடர்ந்து பாருங்கள். மற்ற முடியும் கூட கைரேகையை பார்க்கறனாலும் இதில் வச்சு பார்த்து கொள்ளலாம். சரியோ? நீங்கள் என்னோட கேட்கணும் இல்லை, நீங்கள் அடிப்படையில் இருந்து பயின்று கொண்டு வந்தால் நீங்களே ஒரு ஜோதிடர் ஆகிடலாம். கைரேகை மற்றும் ஜாதகம் சம்பந்தமான ஜோதிடர் ஆகிடலாம். சரியா? வேறங்கள் பார்க்கலாம். கட்டை விரலை பார்க்கலாம். கட்டை விரல் ஆகிய பெற்று விரல்ல முதல் அங்குலம் ஆகிய நுனிப்பகுதியில் இந்த குறியானது, அதாவது இந்த குறி நட்சத்திர குறி இருந்தால் என்ன பலனன்றதை பார்க்கறதமான நட்சத்திர குறி என்பது 6 அல்லது அதற்கு மேற்பட்ட கோடுகள் அல்லது புள்ளியில் சந்திக்கு நட்சத்திரம் போல ஒரு குறியை உருவாக்குவதாகும். இது மிகவும் சக்தி வாய்ந்த குறியாக கருதப்படுகின்றது. இந்த விரலில் எந்த பகுதியில் இந்த குறி இருக்கின்றதோ அதற்கு அதன் பலன்களும் மாறுபடும். சரியா? கட்டை விரலான பெருவிரல் முதல் அங்குலத்தில் தான் பெருவிரல். இந்த பெருவிரல் இந்த முதல் அங்குலத்தில் அதாவது நுனிப்பகுதியில் நட்சத்திர குறி இருந்தால் என்ன பலன் என்பது பார்க்கலாம். மன உறுதி, தன்னம்பிக்கை மற்றும் தலைமை பண்புகளை பலப்படுத்தும். நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் வெற்றி நிச்சயம். நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் வெற்றி நிச்சயம் தான். இந்த கட்டை விரண்ட நுனிப்பகுதியில் முதல் அங்குலத்தில் நட்சத்திர குறி இருந்தால் வெற்றி நிச்சயம். இது ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை குறிக்கின்றது. 2ஆம் அங்குலஸ்தியான நடுப்பகுதியில், அதாவது கட்டை விரண்ட நடுப்பகுதியில் இந்த நட்சத்திர குறி இருந்தது குறியானது குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியையும் தனிப்பட்ட வாழ்வில் வெற்றியையும் தரும். உங்கள் பிடிவாத குணம் சரியான திசையில் செயல்பட்டு நல்ல பலன்களை கொண்டு வரும். 3ஆம் அங்குலஸ்தியான இந்த பகுதியில் நட்சத்திர குறி இருந்தால் 3ஆம் அங்குலம் கீழ்ப்பகுதி இந்த குறியானது உங்கள் குடும்ப பாரம்பரியம் அல்லது முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை குறிக்கின்றது. இது உங்களுக்கு திடமான ஆதரவை கொடுக்கும். சரியா? இது கட்டை விரல். அடுத்தது ஆள்காட்டி விரல். கட்டை விரலுக்கு நடுப்புரலுக்கு நடுவில் இருக்கிறது ஆள்காட்டி விரல். இதுதான் குறு விரல். இந்த குற்று விரலை பார்க்கலாம். குறுவிரல்ல முதல் அங்குலஸ்தியில் நட்சத்திர குறியீடு இருந்தால், நுனிப்பகுதியில் இருந்தால், இந்த குறி உங்களுக்கு தலைமை பொறுப்பு, பதவி மற்றும் அதிகாரத்தில் உயர்ந்த நிலையை அளிக்கும். குறுவிரலின் நுனிப்பகுதியில் நட்சத்திர குறி இருந்தால், முதல் அங்குலஸ்தியில் இருந்தால் பதவி மற்றும் அதிகாரத்தில் உயர்வு நிலைமையை குறிக்கும். வாழ்க்கையில் உயர நிலைக்கு கொண்டு போகும். வாழ்க்கையில் இவர்கள் கல்வியிலும் சரி, தொழிலும் சரி, எதிலும் சரி முன்னேற்றம் காண்பார்கள். நீங்கள் பெரிய பதவிகளை அடைந்து மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்வீர்கள். 2ஆம் அங்குலஸ்தியான நடுப்பகுதியில் இந்த குறி இருந்தால், குறு விரல்ல, அதாவது ஆள்காட்டி விரல்ல இருந்தால், உங்கள் குறிக்கோளை அடைவதில் வெற்றியை தரும். அதாவது விடாமுயற்சியுடன் போராடி வெற்றியை பெறுவீர்கள். நிதி நிலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம், பெரிய லாபம் கிடைக்கும். 2ஆம் அங்குலஸ்தியில் இருந்தால். 3ஆம் அங்குலமான கீழ்ப்பகுதி, இந்த கீழ்ப்பகுதியில் நட்சத்திர குறி குறுவிரலில் இருந்தால், குற்று விரலான ஆள்காட்டி விரலில் இருந்தால், 3ஆம் அங்குலஸ்தியில் கீழ்ப்பகுதியில் இருந்தால், இந்த குறியானது சமூக அந்தஸ்து, உறவுகளில் உயர்ந்த இடத்தை பெற்றுத்தரும். நீங்கள் நல்ல செல்வாக்குடன் இருப்பீர்கள். நட்டு விரல் முதல் அங்குலம் நுனிப்பகுதி, அதாவது சனி விரல். இந்த நடுவிரலான என்பது சனி விரல். சனி விரல் நுனிப்பகுதியில் நட்சத்திர குறி இருந்தால் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் திடீர் வெற்றிகளையும் கொண்டு வரும். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும் வாய்ப்புள்ளது. 2ஆம் அங்குலமான நடுப்பகுதியான இந்த குறியானது உடல்நலம், மன அமைதி மற்றும் நிதி பாதுகாப்பை உறுதி செய்யும். மன அழுத்தமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஓகே, அதாவது சனி விரல்ட நடுப்பகுதியில் இந்த நட்சத்திர குறி இருந்தால் மன அழுத்தம் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும். 3ஆம் அங்குலமான கீழ்ப்பகுதியில் இந்த குறியானது இருந்தால் பொறுமை, ஒழுக்கம் மற்றும் கடின உழைப்பு நல்ல பலன்களை தரும்.
சனி விரலிடம் 3ஆம் அங்குலமான கீழ்ப்பகுதியில் இருந்தால் நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியில முடியும். மோதிர விரலான சூரிய விரலில், அதாவது சின்னி விரலுக்கும் நடுவிரலுக்கும் இடைப்பட்ட விரல், சூரிய விரல்ல நுனிப்பகுதியில், முதல் அங்குலமான நுனிப்பகுதியில் இந்த குறியானது இருந்தால் கலை, படைப்பாற்றல், புகழ் மற்றும் செல்வத்தில் உச்சத்தை குறிக்கின்றது. உங்கள் திறமைகளுக்கு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். 2ஆம் அங்குலமான நடுப்பகுதியில் இந்த குறியானது காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வரும், உறவுகளின் நல்ல புரிதலும் அன்பும் பெருகும். 3ஆம் அங்குலமான கீழ்ப்பகுதியில், அதாவது இந்த கீழ்ப்பகுதியில் இருந்தால் பொருளாதார ரீதியாக நிலையான வளர்ச்சியை உறுதி செய்யும். இது எதிர்பாராத செல்வ வரை குறிக்கும். சுண்டு விரல், புதன் விரல். ஆனால் சுண்டு விரலில் நட்சத்திர குறி இருந்தால், நுனியில் இருந்தால், 2ஆம் இடத்தில் இருந்தால், அதாவது நடுப்பகுதியில் இருந்தால், கீழ்ப்பகுதியில் இருந்தால் என்ன பலன் என்று பார்க்க போகிறோம். புதன் விரலான சுண்டு விரலில் இருந்தால். ஓகே, முதல் அங்குலத்தில் நுனிப்பகுதியில் இருந்தால் இந்த குறியானது தகவல் தொடர்பு, புதன் விரல் அதாவது சின்னி விரல் இருந்தால் தகவல் தொடர்பு, அறிவு மற்றும் வணிகத்தில் உங்களுக்கு வெற்றியை தரும். நீங்கள் செல்வத்தை மற்றவர்கள், அதாவது நீங்கள் சொல்வதை மற்றவர்கள் எளிதாக புரிந்து கொள்வார்கள். பேச்சு திறமை, எழுத்தாற்றல் போன்றனவும் உங்களுக்கு இருக்கும். 2ஆம் அங்குலமான நடுப்பகுதியில் புதன் விரலான சின்னி விரலில் 2ஆம் அங்குலஸ்தாதியான நடுப்பகுதியில் இருந்தால் இந்த குறியானது உங்கள் பகுப்பாய்வு திறன் மற்றும் வியாபாரத்தில் திறமையை உருவாக்கும். 3ஆம் அங்குலஸ்தாதியான கீழ்ப்பகுதியில் இருந்தால், நட்சத்திர குறி கீழ்ப்பகுதியில் இருந்தால் நிதி பரிவர்த்தனைகள், ஒப்பந்தங்கள் மற்றும் உறவுகளில் நல்ல பலன்களை கொடுக்கும், கல்வியில் முன்னேற்றத்தை கொடுக்கும். நட்சத்திர குறி பொதுவாக மிகவும் நல்ல பலன்களை கொடுப்பதாக கருதப்படுகின்றது. ஆனால் இது பொதுவான பலன்களை ஒவ்வொருவரின் கைரேகை மற்றும் தனித்துவமான இது அதை முழுமையாக ஆராயவும் வேண்டும். இந்த வெட்டுக்குறி உங்களுக்கு எதிர்மறையான பலன்கள், கூடாத பிரச்சனைகளை கொடுக்கும், ஒவ்வொரு இடத்திலும். ஆனால் நட்சத்திர குறி உங்களுக்கு விரல்ல இருப்பது நல்ல பலன்களை கொடுக்கும், ஒவ்வொரு முறை நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்தது ஜாதகத்தில் 5ஆம் இடத்தில் இருந்தால் என்ன பலன்?